Welcome back to Priyavin Vlog Watch. Good morning friends. Finally the day has come. நாங்கள் வந்து இந்தியாவுக்கு கிளம்ப போகிறோம். யூஸ்வலாக எவ்வளோ எழுப்பினாலும் 12 மணிக்கு குறைஞ்சி எழுந்துக்க மாட்டாங்க ரெண்டு பேரும். இன்றைக்கி பாருங்கள், நம்ப மாட்டீங்க, டைம் அப்படியே காமிக்கிறேன் உங்களுக்கு. மார்னிங் 6:30. இதெல்லாம் வெக்கேஷன் டைமில் இவங்க பார்த்தது கூட கிடையாது. ஸோ எங்களோட பேகேஜ் எல்லாம் ரெடி. பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆளுக்கு வந்து 2 பொட்டி கணக்கு வருது. ஸோ அதனால் நாங்கள் எல்லா பெரிய பொட்டியெலாம் தனியாக, அப்புறம் 4 ஹேண்ட் லக்கேஜஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 பேக் பேக்ஸ் பேக் பண்ணி வச்சிட்டோம். இது எல்லாமே முன்னாடி நாள் நைட்டே நாங்கள் ரெடி பண்ணி எல்லாத்தையும் வச்சிட்டோம். இந்த டேக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இது நாங்கள் ஐடென்டிஃபிகேஷனுக்காக ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேக்கேஜ் கலெக்ஷன் டைமில் நம்ம டக்குன்னு பார்த்து நம்ம பொட்டியை தூக்கின்னு வந்துடலாம் இல்லையா. ஸோ அதுக்காக அமேசான்லேருந்து பார்த்து ஆர்டர் பண்ணது தான் இந்த இதெல்லாம். ஸோ இவங்க 2 பேரும் சீக்கிரமாக எழுந்து குளிச்சுட்டு வந்தாச்சு கையோட. அதுக்குள்ளே இந்தியா கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிருக்கு மார்னிங்கு. சூப்பர் ஸ்டார்ட் ஆஃப் த டேவாக இருக்குது. எங்களுக்கு ஆக்சுவலாக வந்து 2 மணிக்கு தான் ஃப்ளைட்டு. ஆனால் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக போக போகிறோம். ஏன்னா இன்றைக்கி ஜூலை 4th ஆஃப் ஜூலை இன்றைக்கி யூஎஸ்ஏக்கு இண்டிபெண்டன்ஸ் டே இன்றைக்கி. அதனால் வந்து டிராஃபிக் நிறைய இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரம் கிளம்ப போகிறோம். ஸோ வீடெல்லாம் ஃபுல்லாக நாங்கள் வந்து க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா திரும்பி வரும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு, அதனால் கிச்சன்லேருந்து நாங்கள் எல்லாமே வந்து நேற்று நைட்டே உட்காந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். ஸோ பாருங்கள், ஃபுல் எம்டி பண்ணி வச்சுருக்கோம். ஆக்சுவலாக இவ 2 பேர் குளிச்சுட்டு வந்துட்டா. அவரும் நானும் தான் இன்னும் வந்து குளிச்சு ரெடி ஆகலை. பட் வந்து இவர் என்ன சொன்னார்னா, சீக்கிரமாகவே காரில் போய் இதெல்லாம் ஏற்றி வச்சிட்டோன்னா ஒரு வேலை முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பெட்டியாக நாங்கள் எடுத்துன்னு போகிறோம். இல்லை, ஒரு ஃப்ரெண்டு வருவார் எங்களை வந்து பிக்கப் பண்ணின்னு போகிறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு. ஸோ ஒரு வரத்துக்குள்ளே இந்த வேலையெல்லாம் நாங்கள் பண்ணி வச்சிட்டோன்னா டைம் சேவிங்காக இருக்கும். செம்மையாக இருக்குது வெதர் பாருங்கள். இந்த வாட்டி வந்து ரொம்ப இங்கேருந்து எடுத்துன்னு போகிற திங்ஸ் வந்து கம்மி தான். ஏன்னா வந்து 6 months ago தான் வந்து எங்கள் அப்பா எங்கள் மாமியார் 2 பேரும் இங்கேருந்து கிளம்பி போனாங்க இல்லையா. ஸோ வந்து திங்ஸு பெருசாக இல்லை. நாங்கள் எப்படி ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி எடுத்துன்னு போகிறோம். இவ்வளோ லக்கேஜ்னு நீங்கள் யோசிக்கலாம். திரும்பி வரும்போது தானே எங்களோட ஷாப்பிங் லிஸ்ட்டு பெருசாக இருக்கும். அதனால வந்து இத்தனை பெட்டியாவது எடுத்துன்னு போகணும். ஆனால் ஒரு சில பொட்டிலெலாம் ஃபுல்லாக ஓரளவுக்கு சாமான் வச்சுருக்கோம். நானே பல மாதம் கழிச்சு இவ்வளோ சுறுசுறுப்பு பார்க்குறேன் பசங்கக்கிட்ட. அதுவும் சீக்கிரமாக எழுந்து குளித்து ரெடி ஆகிட்டு இப்போ லக்கேஜ் எடுத்துன்னு போகிறதுக்கு ஹெல்ப் நடந்துட்டுருக்கு. ஸோ நான் வழக்கமாக பண்ணுற மார்னிங் பூஜையோடு கூட சேர்த்து நான் வந்து 1 மாதத்துக்கிட்ட இங்கே இருக்க போகிறது இல்லைங்கிறதுனால முருகர் வேலோட அபிஷேகமையும் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ பூஜை வேலை முடிஞ்சதுமே வந்து ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷன் வேலை தான் இப்போது. என்னென்னா வீட்டில் டோர்ஸ் எல்லாம் ப்ராப்பராக லாக் ஆகிருக்கா, லேச்சஸ்லாம் போட்டிருக்கோமா, பிளைண்ட்ஸை க்ளோஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் டேங்க்கில் வந்து நாங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் ஃபிஷ் ஃபீடர் வச்சுருக்கோம். ஸோ அதையும் செட் பண்ணிவிட்டு அப்புறம் கேஸ் ஸ்டவ் நாப்ஸ் எல்லாம் செக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் டேப்ஸ் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு எல்லாத்தையுமே ஒரு தடவை ஃபைனல் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நாங்கள் காரில் மொத்தமாக எல்லாத்தையும் ஏற்றிட்டு நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம். இவர் தான் சத்யா, எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவர் தான் எங்களை வந்து ட்ராப் பண்ண போகிறாரு ஏர்போர்ட்டில். லைட்டாக ட்ரெஸ்லிங்காக இருக்குது, வெதர் செம்ம அழகாக இருக்குது. இப்போ அதெல்லாம் பற்றி எனக்கு கவலை இல்லை. எங்களோட மெயின் கோல் இங்கேருந்து ஜாலியாக கிளம்பி நம்ம ஊருக்கு போகணும். ஸோ நாங்களாம் இறங்கிட்டோம். இப்போ லக்கேஜஸ் எல்லாம் எடுத்து ட்ராலியில் போட்டுன்னு உள்ளே போக வேண்டியது தான். முதல் வேலை வந்து போய் லக்கேஜஸ் எல்லாம் செக்இன் பண்ணணும். நாங்கள் வந்து எத்திஹாட் ஏர்வேஸில் தான் வந்து இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். செம்ம ஜாலியாக இருக்குது. எவ்வளோ நாள் பிளான் பண்ணி கடைசியில் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இப்போது என்னால் வெயிட்டே பண்ண முடியல. டக்குன்னு அப்படி ஏறி அப்படி இறங்கிடுவோமா இந்தியாவில்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஸோ நாங்கள் ஒரு வழியாக லக்கேஜஸும் செக்இன் பண்ணியாச்சு, செக்யூரிட்டி செக்இனும் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் நேராக கேட்டுக்கு தான் போகிறோம். கேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சும்மா அந்த டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் எல்லாம் சும்மா சுற்றி பார்த்துட்டு சாக்லேட்ஸ் ஏதோ ஒன்று பார்த்து வாங்கிட்டு, ஏன்னா இதெல்லாம் வந்து ஃப்ளைட்டில் சாப்பிட்றதுக்காக சும்மா வாங்கிக்கிறோம். நிறைய பர்ஃப்யூம்ஸு நிறைய விஷயங்கள் இருந்தது. பட் ரொம்ப எங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியல. நாங்கள் ஏற்கனவே எங்கள் ஷாப்பிங்கை முடிச்சிட்டோம் யூஎஸில். ஸோ இப்போ ஜஸ்ட்டு அப்படி மேலோட்டமாக பார்த்துட்டு எதாவது வேணும்னா பார்த்து வாங்கிட்டு போக வேண்டியது தான்.
இதுதாங்க நாங்கள் ட்ராவல் பண்ண போகிற ஃப்ளைட்டு எத்திஹாட். செம்மையாக இருக்குல்ல இந்த வியூ. க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் காக்பிட் வியூ. இந்த ஃப்ளைட்டில் தான் நாங்கள் போக போகிறோம். நிறைய டைம் இருக்குது, நாங்கள் சீக்கிரம் வந்துட்டோமா. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல. சும்மா ஃபோனில் வந்து வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணிட்டு இருந்தேன், ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம். அதுக்கப்புறம் போர்டிங் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நாங்களும் உள்ளே போய் ஃப்ளைட்டில் போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். யூஸ்வலாக வந்து போயிங்கில் நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். போயிங் ஃப்ளைட்ஸ் பார்த்தீங்கன்னா 4 சீட்டர் இருக்கும். ஸோ நாங்கள் 4 பேரும் ஒன்றா உட்காந்துருவோம். இது வந்து 3 நானும் குழந்தைங்களும் ஒரு 3 சீட்டர். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பேரலாக ஃபஸ்ட்டு சீட்டில் இவர் உட்காந்தாரு. இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு பவுச் வரும் இல்லையா, எல்லா ஏர்லைன்ஸ்லேயுமே வரும். இது எத்திஹாடோடது. இதில் என்ன இருக்குது பார்க்கலாமா? இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஹேண்ட் க்ரீம் இருக்குது, இயர் ப்ளக்ஸு, ஐ மாஸ்க். இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுக்குற அந்த ஹெட்ஃபோன்ஸு பார்த்தீங்கன்னா கிட்ட கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஆக்சுவலாக கரெக்டாக விங்கு சீட்டில் உட்காந்துருக்கோம். இதுதான் பெஸ்ட் சீட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் இந்த மிடில் வெயிட்டு, ஒரு த்ரஸ்ட் வெயிட் ஒன்றுமோ நடுவில் தான் இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து டர்புலன்ஸ் கம்மி. ஓகே, இது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன்ல. இது பாருங்கள், அதுக்குள்ளே இவங்க கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க 2 பேரும். நான் வந்து இனிமேல் தான் வந்து என்ன படம் இருக்குதுன்னு பார்த்து இது பண்ண போகிறேன். இதில் வந்து எல்லா லாங்குவேஜும் இருக்குது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், இது 3 மட்டும் ரீஜனல் கேட்டகரியில் போட்டிருக்கா. இதில் தான் நான் வந்து பார்த்து செலக்ட் பண்ணணும். இவ்வளோ தான் இருக்குது போல் இருக்குது படம். இதில் தான் ஏதாவது ஒன்று எடுத்து செலக்ட் பண்ண போல் இருக்குது. பாலிவுட்டில் பார்த்திங்கன்னா அது தனியாகவே ஒரு இது இருக்குது. ஸோ அதில் போய் நம்ம வந்து ஏதாவது பார்த்துக்கலாம். நான் ஹிந்தி படம் கொஞ்சம் நிறைய பார்ப்பேன், அதனால் எனக்கு பொழுது போயிடும் கண்டிப்பாக. ஓல்டு மூவிஸ்லாம் கூட இருக்குது, சூப்பர். இது வந்து இவளோட ஃபேவரட் டாய். இது இல்லாமல் இவன் வெளியே வரமாட்டான். அது பெருசு பேர் மீலும், இது பேர் கொக்கோ. இதுங்க ரெண்டும் வந்து எங்களோட எல்லா ட்ரிப்புக்கும் வருங்க. வாட்டர் பாட்டில் ஒன்று இருக்குது, அழகாக இருக்குல்ல. இதெல்லாம் குழந்தைங்களுக்காக கொடுக்குறாது. இதுக்குள்ளே வந்து வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் என்னமா இருக்குது, க்ரையான், அப்புறம் வந்து ஒரு கலரிங் புக்கு. அப்புறம் அதுக்குள்ளே கலரிங் புக் ஏதாவது இருக்கும் பாரு. ஓ, இந்த மாதிரி கலர் பண்ணுற மாதிரி எதுவும் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ எங்கள் ஃப்ளைட் கிளம்பியாச்சு. இங்கே வந்து லைவ் ஃப்ளைட் வியூ இது. ஸோ இது வந்து அப்பப்போ நம்ம பார்த்துக்கலாம் எங்கே நம்ம ஃப்ளைட் இருந்துருக்கு இப்போது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ளைட் கிளம்பியாச்சு. நாங்களாம் வந்து ஃபோன்ஸ் எல்லாம் வந்து ஏர்ப்ளேன் மோடில் செட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுட்டோம். ஸோ we are taking off. ஸோ டேக் ஆஃப் ஆகி ஸ்டெபிலைஸ் ஆயாச்சு. நாங்களும் எங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மீல் ஆஃப் த டே. லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸு, பன்னீர், சிக்பீ சாலடு, அப்புறம் பன் பட்டர். டெசர்ட்டுக்கு வந்து சாக்லேட் மூஸ், அப்புறம் ட்ரிங்க்குக்கு வந்து ஆரஞ்ச் ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ் அந்த மாதிரி கிடச்சிது. ஸோ ஒரு ஆரஞ்ச் ஜூஸ் நாங்கள் எல்லோரும் வாங்கிட்டோம். நான் அவ்வளோவா இந்த ஃப்ளைட் ஃபுட்டுக்கு ஃபேன் இல்லை. இவருக்கும் பெரிய பொண்ணுக்கும் தான் பிடிக்கும். ஏன்னா எனக்கு அவ்வளோவா அந்த டேஸ்ட்டில் உடன்பாடு இல்லை. ஸோ சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் படுத்துன்னு தூங்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்தது. ஸோ அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு மேப் வியூ திருப்பி பார்த்தோம். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், சன்செட் வியூ, லைவ் சன்செட் வியூ கேப்சர் பண்ணோம். செம்மையாக இருக்குல்ல. ஒரு ஆஃப்டர்நூன் ஆரம்பித்து அப்படியே ஈவினிங் சன்செட் போய் அப்படியே டார்க் ஆகிற வியூவை நாங்கள் கேப்சர் பண்ணோம். ஆக்சுவலி ஸ்நாக்குக்கு சாண்ட்விச் அண்ட் ஃப்ளேவர்ட் யோகர்ட் வந்தது. அதை நான் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ அபுதாபிக்கு இன்னும் 2 hours 14 minutes இருக்கிற டைமில் வந்து எங்களுக்கு டின்னர் வந்தது. ரைஸ், பாலக் அண்ட் ராஜ்மா, ஆஸ் யூஷுவல் வித் ஒன் சாலட் அண்ட் சாக்லேட் மூஸ் மாதிரி வேறு ஒரு டெசர்ட் வந்தது. இந்த ட்ரிப் வந்து ரொம்ப டயரிங்காக இருந்தது எனக்கு. ஏன்னா எனக்கு பின்னாடி உட்காந்தவங்க சரியாக கோஆப்ரேட் பண்ணல, என்ன ரிக்ளைன் பண்ண விடல, ரொம்ப பிரச்சனை பண்ணினே இருந்தாங்க. எனக்கு அப்படியே பேக் பெயின் தான் வர ஆரம்பிச்சிடுது. ஸோ ஓகேங்க, நாங்கள் இப்போ அபுதாபி ரீச் ஆகிட்டோம். ஃப்ளைட் அபுதாபியில் லேண்ட் ஆனதும் நாங்கள் போய் காக்பிட்டில் போய் உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்துனோம் பைலட்ஸோட. ஸோ எங்களுக்கு யூடியூப் சேனல் இருக்கிறதுனால எங்களை இங்கே உட்காந்து ஃபோட்டோ எடுக்க, வீடியோ எடுக்க அலோவ் பண்ணாங்க. இது ரொம்ப நாளாக எனக்கு இந்த வியூ இங்கே உட்காந்து பார்க்கணுங்கிறது ட்ரீமு. அது வந்து ஃபுல்ஃபில் ஆச்சு. இப்போ நாங்கள் வந்து அபுதாபி செக்யூரிட்டி செக்இனுக்கு போனோம். அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அங்கேயே இருக்கிற ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் வந்து சும்மா டீ வாங்கி சாப்பிட்டுட்டு நான் சென்னை ஃப்ளைட்டு போர்ட் பண்ண கிளம்பியாச்சு. ஏன்னா எங்களுக்கு லே ஓவர் டைம் வந்து 2 hours தான். இப்போ இன்னும் சூப்பர் எக்ஸைட்டட் டு போர்ட் திஸ் ஃப்ளைட். ஏன்னா வந்து இந்த ஃப்ளைட்டு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃப்ளைட்டா. ஸோ அது வேறு ஒரு ஸ்பெஷல். அப்படியே சட்டுன்னு ஒரு ஃபோட்டோ ஷூட் போட்டுட்டு அங்கே நாங்கள் போய் போர்ட் பண்ணி ஃப்ளைட்டும் கிளம்பியாச்சு.
என்னடா ஃப்ளைட்டு ஃபுல்லாக திருப்பி சாப்பாடே வருதுன்னா வேறு ஒன்றுமே இல்லை எங்களுக்கு. ஃபுட்டு, தூங்குறது, டிவி பார்க்குறது, இவ்வளோ தான். இந்த ஃப்ளைட்டில் டிவியும் கிடையாது. பாருங்கள், நம்ம சென்னை சிட்டி தெரிய ஆரம்பித்தாச்சு. நாங்கள் சென்னைக்கு லேண்ட் ஆக போகிறோம். எங்களால் இந்த எக்ஸைட்மெண்ட்டை தாங்கவே முடியல. ஐயோ, இன்னும் கூட எங்களால் வெயிட் பண்ண முடியல. கடகடன்னு இறங்கி போய் ஃபேமிலியை பார்த்து கட்டி பிடிச்சி குத்து டான்ஸ் ஆடணும் போல் இருந்தது. முதல் வேலை இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிவிட்டு பேகேஜஸை கலெக்ட் பண்ணிவிட்டு போய் ஃபேமிலியை பார்க்க போகிறோம். 3, 2, 1 ஃபைனலி வி ஆர் தேர். அவ்வளோதான். எங்களை பார்த்த உடனே எங்கள் அக்கா பொண்ணு, எங்கள் அப்பா, எங்கள் அக்கா பையன் எல்லாம் ஓடி வந்து கட்டி பிடிச்சி இந்த வந்த குஷியில் நாங்கள் தள்ளின்னு வந்த பேகேஜையும் மிஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டு ஓடி வந்துட்டோம். ஸோ இப்போ நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து கிளம்புறோம். எல்லோரும் வந்துட்டா. ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டோம், எல்லோரும் வந்தாச்சு. ஹாய், எல்லோரும் ஹாய் சொல்லுங்கள். எனக்கு அங்கே போனது தலைவால் புரியல. எங்கள் அக்கா பொண்ணு எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டா. நான் ஏறினதுமே எங்கள் அக்கா கொண்டு வந்த பொடி இட்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, நாங்கள் இப்போ சென்னை வந்த உடனே ஃபஸ்ட்டு இந்த டீ கடைக்கு வந்திருக்கோம். ஏன்னா லாஸ்ட் இயரும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த டீ கடைக்கு தான் ஃபஸ்ட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு பிஸ்கெட்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் இங்கே பூத்தடிச்சுட்டு தான் போனோம். பூத்தடிச்சுனா கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு தான் போனோம். ஸோ இந்த வருஷமும் நாங்கள் அதே இடத்துக்கு தான் வந்திருக்கோம். பாருங்கள், இதுதான் இப்போ சென்னை ஃபஸ்ட்டு இறங்கினோன்னா போகிற ஃபஸ்ட்டு ஷாப் இது. ஓகேவா, மீதியை நான் நெக்ஸ்ட் வ்ளாகில் சொல்லுவேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு நாங்கள் டீ கடைக்கு வந்திருக்கோம். டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் நாங்கள் இப்போ பிளானை மாற்றிட்டோம். எல்லோரும் பன்னீர் சோடா கலர் சாப்பிட போகிறோம். கலர் பாருங்க, என்னோட ஃபஸ்ட்டு கோலி சோடா, பன்னீர் சோடா. சென்னை வந்ததும் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபுட் இது தான். இப்போ தான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. எப்போதுமே சென்னை தான், நம்ம ஊர் தான். பன்னீர் கோலி சோடா. நீ என்னம்மா? மேங்கோ. நீங்கள் சோடா, இவரும் பன்னீர் சோடா. ஓகே, அனிதா நீ என்ன ஃப்ளேவர்? நீ என்ன ஃப்ளேவர்? நார்மல் பன்னீர் சோடா. ஓகே. இந்த சூப்பர் எக்ஸைட்டிங் vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னும் ஏகப்பட்ட எக்கச்சக்க வீடியோஸ் நீங்கள் இந்த வெக்கேஷன் சிட்டிஸில் பார்க்க போகிறீங்க. Until then, it's bye from Priya.